ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் மேடிக் டெக்னாலஜிஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ கார்த்திக் ராஜா கர்ணன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சேலத்திலிருந்து உங்க பயணம் ஆரம்பிச்சிருக்கு. உங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களை பத்தி சொல்லுங்க சார். சின்ன வயசுலேருந்தே பொம்மைகள் மேலே ஒரு அளவில்லாத ஒரு ஆர்வம். இன்னமும் கூட என் குழந்தைக்கு ஒரு ரிமோட் கார் வாங்கினா நான் தான் உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன். அவ்வளோ ஆசை. அது ஒரு கார் மேலேயோ பொம்மை மேலே ஒரு அவ்வளோ ஆசை. ஒரு ரோபோட் நடக்கிற மாதிரி இருக்கும். அதை வீட்டில் வாங்கி தர அளவுக்கு வீட்டில் வசதி கிடையாது. அதனால் நானே என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நானே அந்த ரோபோ உருவாக்குவேன். சின்ன வயசுலேருந்தே துருத்துருன்னு ஏதாவது வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா நீங்க நேட்டிவே சேலம். ஆமாம், நேட்டிவ் சேலம். அம்மாப்பேட்டையில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன் நான். தமிழ் மீடியத்தில் படித்தேன். அப்போ வந்து எனக்கு யூசுவலாக எனக்கு ஒரு குறை இருக்குது. என்னென்னா ஞாபகம் மறதி. அந்த அளவுக்கு வந்து படிக்கிற விஷயங்கள் அவ்வளோவா மனசில் நிற்காது. ஆனால் அதே எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. லேட்டராக தான் எனக்கு தெரியும். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் மக்கப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன படிக்க ஆரம்பித்தேன்னா, அதை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு நமக்கு தெரிஞ்ச ஃப்ளோவில் எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கூலில் வந்து என்னால் எபோவ் 90 எடுக்க முடியும். ஆனால் சென்டம் எடுக்க முடியல. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாராலையும் மக்கப் பண்ண முடியும். பட் ஆனால் காலேஜ் புக்ஸ்லாம் முடியாது. இவ்வளோ பெரிய புக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த இது வேலை செஞ்சது. என்னென்னா, நான் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றவங்கலாம் ஒரு நாள் கணக்கில் படிக்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் உட்காந்து நான் படிச்சிருவேன். எனக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. அதே மாதிரி நான் படிக்கிற விஷயங்கள் வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது.